அது எனது கடமையும் கூட. தமிழ்நாட்டை ஒதுக்குவது போல் புதுச்சேரியையும் ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடாது. இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத இடம் புதுச்சேரிதான். புதுச்சேரி மக்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், திமுகவை நம்பாதீர்கள். அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள். வரவிருக்கும் புதுச்சேரி தேர்தல் களத்தில் தாவேகா கொடி பட்டொளி வீசி பறக்கும், வெற்றி நிச்சயம் என்றார். ஆனால் அவர் பேசியது போல புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் இல்லாமல் இல்லை. கடந்த 2024ஆம் ஆண்டே அங்கு ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அரிசி, சர்க்கரை விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது தெரியாமல் 73 நாட்களுக்கு பிறகு புதுச்சேரியில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு பேசினார். விஜய் பேசும்போது ஒன்றிய அரசுதான் தமிழகத்தை ஒரு மாநிலமாகவும் புதுச்சேரியை யூனியன் பிரதேசமாகவும் பார்க்கிறது. ஆனால் நாம் வேறு கிடையாது. எந்த மாநிலமாக இருந்தாலும், உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் நம் உறவுதான். தமிழக மக்களைப் போலவே புதுச்சேரி மக்களும் கடந்த 30 ஆண்டுகளாக என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த விஜய் தமிழகத்திற்கு மட்டும்தான் குரல் கொடுப்பார் என நினைக்காதீர்கள். புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து குரல் கொடுப்பேன். திமுகவை நம்ப வேண்டாம் என்றும் அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள் என்றும் புதுச்சேரி மக்களை தாவேகா தலைவர் விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பாக பாதுகாப்பளித்த புதுச்சேரி அரசு, முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றிகள் என்ற விஜய், கூட்டத்திற்கு வரும் மக்களுக்கு புதுச்சேரி அரசு நன்றாக பாதுகாப்பு கொடுப்பதாகவும் இதை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள், வரும் தேர்தலில் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று விஜய் தெரிவித்தார். புதுச்சேரி மக்கள் திமுகவை நம்ப வேண்டாம் என்றும் அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள் என்றும் விஜய் குறிப்பிட்டார். அது மட்டும் இல்ல, இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நாம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். QR குறியீடு இருந்தால்தான் அனுமதி, 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்பது உள்ளிட்ட கடும் நிபந்தனைகளுடன் விஜய் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விஜய் பேசியதால் சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது. அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கே சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளிச்சந்தையிலும் கடன் பத்திரங்களை கடன் வாங்குகிறது புதுச்சேரி. இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி, மாநில அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை. புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. புதுச்சேரியோட கடனை குறைச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். மாநில அந்தஸ்து வாங்கினா மட்டும் போதாது இல்லையா, தொழில் வளர்ச்சியும் தேவையாச்சே. புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும். இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும்.